Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற டாபிக் C program to subtract two numbers. ரெண்டு இன்டிஜர் நம்பரை கீபோர்ட்ல இருந்து ரீட் பண்ணி அதுல சப்ட்ராக்ஷன் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி அதோட அவுட்புட்டை ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே பண்றதுக்கு C program எப்படி எழுதணுங்கிறத இந்த டுட்டோரியல்ல டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் பார்க்கலாம். So in this example, the user is asked to enter two integers using printf function. So first ஒரு printf function யூஸ் பண்ணி நம்ம யூசர்ட்ட இருந்து ரெண்டு இன்டிஜர் நம்பரை என்டர் பண்ண சொல்லி கேட்க போறோம். நெக்ஸ்ட் அந்த ரெண்டு இன்டிஜர் நம்பரை ரீட் பண்ணி அதை வேரியபிள்ஸ்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்றோம். ஸோ என்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்பர் 1 அண்ட் நம்பர் 2. ஸோ ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வேரியபிள் வந்து நம்பர் 1 அண்ட் செகண்ட் வேரியபிள் வந்து நம்பர் 2. இப்போ கீபோர்ட்ல இருந்து ரெண்டு இன்டிஜர் நம்பரை ரீட் பண்ணி இந்த வேரியபிள்ஸ்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்றதுக்கு scanf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் ரெண்டு நம்பரை இன்புட் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு நம்பரை சப்ட்ராக்ட் பண்றதுக்கு arithmetic subtraction ஆபரேட்டர் மைனஸ் யூஸ் பண்றேன். தென் அதோட ரிசல்ட்டை ஒரு அவுட்புட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். நான் வேரியபிளை ரிசல்ட் அப்படின்னே வச்சுக்கிறேன். தென் ஃபைனலா printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த ரிசல்ட்ங்கிற அவுட்புட் வேரியபிள்ல இருக்கிற ரிசல்ட்டை ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே பண்ண போறேன். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமோட லாஜிக். ஸோ பார்த்தீங்கன்னா நம்பர் 1 நம்பர் 2 ரெண்டு இன்டிஜர் நம்பர் ரீட் பண்ணியிருப்பேன். ஸோ நம்பர் 1ல ஒரு வேல்யூ இருக்கும், நம்பர் 2ல ஒரு வேல்யூ இருக்கும். நம்பர் 1ல இருந்து நம்பர் 2வை சப்ட்ராக்ட் பண்றேன். அந்த சப்ட்ராக்ட் பண்ண ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு தேர்ட் வேரியபிள் அவுட்புட் வேரியபிளை கொண்டு அசைன் பண்றேன். ஸோ அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இட் ஃபார்ம்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம சப்ட்ராக்ஷன் ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண போறோம். எக்ஸாம்பிள் இப்போ நான் 12 ஒரு இன்டிஜர் கொடுக்குறேன், 10 ஒரு இன்டிஜர் கொடுக்குறேன்னா 12 மைனஸ் 10 ஆன்சர் 2ங்கிறது ரிசல்ட்ங்கிற வேரியபிள்ல போய் அசைன் ஆகும். தென் இப்போ ப்ரோக்ராம் எப்படி எழுதணுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷன். ஸோ டாக்குமெண்டேஷன் செக்ஷன்ல சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு தென் சிங்கிள் லைன்ல ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். ஆர் மல்டி லைன் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஒரு ஆஸ்ட்ரிச் சிம்பிள் போட்டுட்டு தென் மல்டி லைன்ல கமாண்ட்ஸ் எழுதிட்டு முடிக்கும் போது ஒரு ஆஸ்ட்ரிச் ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு முடிக்கணும். இந்த ப்ரோக்ராம்ல நான் இப்போ சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்றேன். ரெண்டு தடவை ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு தென் இந்த ப்ரோக்ராமை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் சிங்கிள் லைன்ல கொடுக்குறேன். ப்ரோக்ராம் டு சப்ட்ராக்ட் டூ நம்பர்ஸ் அண்ட் பிரிண்ட் த ரிசல்ட். இந்த டிஸ்கிரிப்ஷனை நான் சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி டாக்குமெண்டேஷன் செக்ஷன்ல கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ டர்போசி எடிட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபைலில் போய் நியூ கொடுத்து நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷன். நான் சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டு தடவை ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு சிங்கிள் லைன்ல நான் ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ப்ரோக்ராம் டு சப்ட்ராக்ட் டூ நம்பர்ஸ் அண்ட் பிரிண்ட் த ரிசல்ட். The next section preprocessor section. ஸோ எந்த ஒரு சி ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டாலும் அதுல கண்டிப்பா இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை சப்போர்ட் பண்றதுக்காக stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல், இந்த ஹெடர் ஃபைலை கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணணும். ஸோ சி ப்ரோக்ராம்ல ஒரு ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்றதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா ஹேஷ் இன்க்ளூட் அப்படிங்கிற ப்ரீப்ராசஸர் டிரெக்டிவ் யூஸ் பண்ணணும். ஸோ ஹேஷ் இன்க்ளூட்னு டைப் பண்ணிட்டு தென் ஆங்கிள் பிராக்கெட்ஸ்குள்ள ஃபைல் நேம் கொடுக்கணும். ஆங்கிள் பிராக்கெட்ஸ்னா ஒரு லெஸ் தேன் ஒரு கிரேட்டர் தேன், அதுக்கு நடுவுல தான் ஃபைல் நேம் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ stdio.h ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணி காமிக்கிறேன். ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு லெஸ் தேன் தென் stdio.h தென் ஒரு கிரேட்டர் தேன், இந்த மாதிரி தான் ஃபைலை இன்க்ளூட் பண்ணணும். தென் சிமிலர்லி கன்சோல் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லா சி ப்ரோக்ராம்லையுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை சப்போர்ட் பண்றதுக்காக conio.h கன்சோல் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல், இந்த ஹெடர் ஃபைலையும் கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணணும். அப்போ இந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்றதுக்கு ஹேஷ் இன்க்ளூட்னு டைப் பண்ணிட்டு ஒரு லெஸ் தேன் தென் conio.h தென் ஒரு கிரேட்டர் தேன். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் இந்த ப்ரீப்ராசஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு தென் ஆங்கிள் பிராக்கெட்ஸ்குள்ள stdio.h சிமிலர்லி conio.h ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் செக்ஷன் குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன்.
ஸோ குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன் எப்பவுமே ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன் முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நான் எந்த குளோபல் வேரியபிளும் யூஸ் பண்ணல, தென் ஃபங்க்ஷன்ங்கிற கான்செப்டும் யூஸ் பண்ணல. ஸோ திஸ் செக்ஷன் இஸ் நாட் நீடட் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். தென் நெக்ஸ்ட் செக்ஷன் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது அதோட ரிட்டர்ன் டைப்பை கவனிக்கணும். ஸோ ஒரு ப்ரோக்ராம்ல மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா ரிட்டர்ன் டைப் ஸ்பேஸ் விட்டு மெயின் அதுக்கப்புறம் பரான்சிசிஸ் பிராக்கெட். ஸோ இதுல ரிட்டர்ன் டைப்ங்கிறது மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கறதா அந்த ரிட்டர்ன் டைப். இதுல நான் இப்போ வாய்ட் யூஸ் பண்றேன். ஸோ வாய்ட் அப்படின்னா எம்டி டேட்டா டைப். மெயின் ஃபங்க்ஷன் வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல, இட் ரிட்டர்ன்ஸ் நத்திங். மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து எதுவுமே ரிட்டர்ன் ஆகல அப்படின்னா அதோட ரிட்டர்ன் டைப்ல நம்ம வாய்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து ஏதாவது ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா என்ன டேட்டா ரிட்டர்ன் ஆகுதோ அதோட டேட்டா டைப் கீவேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இன்ட். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல மெயின் ஃபங்க்ஷன் எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போறது இல்லை. ஸோ நான் வாய்டுங்கிற கீவேர்டை ரிட்டர்ன் டைப்பா யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ வாய்டுன்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு மெயின் அதுக்கப்புறம் பரான்சிசிஸ் போட்டுறணும். தென் இந்த மெயின் ஃபங்க்ஷனோட பிகினிங்கை இண்டிகேட் பண்றதுக்காக ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் யூஸ் பண்றேன். இந்த ரெண்டு லைனையும் நான் இப்போ ப்ரோக்ராம்ல ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எதையுமே ரிட்டர்ன் பண்ண போறது இல்லை. ஸோ வாய்டுங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்றேன். தென் மெயின் டைப் பண்ணிட்டு பரான்சிசிஸ் போடணும். இதுல செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. தென் மெயின் ஃபங்க்ஷனோட பிகினிங் லெஃப்ட் கர்லி பிரேஸ். தென் நெக்ஸ்ட் செக்ஷன் லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். மெயின் ஃபங்க்ஷன் பிகின் ஆன உடனே லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன் கொடுக்கணும். ஸோ இந்த செக்ஷன்ல நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான இன்புட் அண்ட் அவுட்புட் வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே டிக்ளேர் பண்ணணும். ஸோ திஸ் ப்ரோக்ராம் நீட்ஸ் 2 integer input variables and 1 output variable. அப்ப ரெண்டு integer variable இன்புட் வாங்கணும். சி ப்ரோக்ராம்ல ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா டேட்டா டைப்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம் தென் ஒரு செமிகோலன். இந்த டேட்டா டைப்ல என்ன டைப் ஆஃப் டேட்டா நம்ம ரீட் பண்றோமோ அதோட கீவேர்ட் யூஸ் பண்ணணும். நம்ம இப்போ இன்டீஜர் இன்புட் தான் ரீட் பண்ண போறோம். ஸோ இப்போ கீவேர்ட் வந்து இன்ட். அப்போ இன்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம் கொடுத்து செமிகோலன். நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு இன்டீஜர் நம்பர் இன்புட் வாங்கணும். ஸோ நான் முதல் நம்பரை நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். சிமிலர்லி செகண்ட் நம்பரை நம்பர் 2ன்னு வச்சுக்கிறேன். அப்ப இன்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு நம்பர் 2ன்னு கொடுத்துட்டு செமிகோலன். இப்ப ரெண்டு இன்புட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. சிமிலர்லி ஒரு அவுட்புட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். நான் அவுட்புட் வேரியபிளை ரிசல்ட்னு வச்சுக்கிறேன். அப்ப இன்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு ரிசல்ட். இப்போ 3 வேரியபிளை தனித்தனியா டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதை மொத்தமா கம்பைன் பண்ணி கமா ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரே லைன்ல கூட டிக்ளேர் பண்ணிக்கலாம். இன்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு நம்பர் 1 கமா நம்பர் 2 கமா ரிசல்ட். தென் முடிக்கும் போது செமிகோலன். இந்த மாதிரி சிங்கிள் லைன்லயும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதுல நம்பர் 1ங்கிறது ஒரு இன்புட் வேரியபிள், நம்பர் 2ங்கிறது அனதர் இன்புட் வேரியபிள், தென் ரிசல்ட்ங்கிறது அவுட்புட் வேரியபிள். ஸோ 3 வேரியபிள் லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்ட்ங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு ரெண்டு இன்புட் வேரியபிள் வேணும். ஸோ நான் நம்பர் 1 கமா நம்பர் 2 அப்படின்னு கொடுக்குறேன். தென் ஒரு அவுட்புட் வேரியபிள் வேணும், அதை நான் ரிசல்ட்னு கொடுக்குறேன். தென் செமிகோலன். The next section executable part. So local declaration முடிஞ்ச உடனே நம்ம clear screen function யூஸ் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ப்ரோக்ராமோட அவுட்புட்டை கன்சோல்ல இருந்து கிளியர் பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இந்த ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு CLR அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்சிசிஸ் பிராக்கெட் போட்டு செமிகோலன். இந்த லைனை ப்ரோக்ராம்ல லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் லைன்ல ஆட் பண்ணிக்கணும். Then in this example, the user is asked to enter two integer using printf function. So இப்போ நம்ம ரெண்டு integer நம்பரை என்டர் பண்ண சொல்லி யூசர்ட்ட கேட்க போறோம். அதுக்கு ஒரு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். ஸோ printf ஓட சின்டாக்ஸ் பார்த்தோம்னா printf அப்படின்னு டைப் பண்ணிட்டு தென் ஒரு பரான்சிசிஸ் போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள என்ன ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணணுமோ அதை கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பரான்சிசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். printfனா கண்டிப்பா பரான்சிசிஸ் பிராக்கெட் யூஸ் பண்ணணும். தென் உள்ள கொடுக்குற ஸ்ட்ரிங்கை கண்டிப்பா டபுள் கோட்ஸ்குள்ள தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். தென் முடிக்கும் போது செமிகோலன். இப்போ நம்மளோட எக்ஸாம்பிளுக்கு நான் printf ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். ஸோ printf அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்சிசிஸ் போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள என்டர் த நம்பர் 1 ஃபர்ஸ்ட் நம்பரை என்டர் பண்ண சொல்லி ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துக்கிறேன். தென் ஒரு /n கர்சரை நெக்ஸ்ட் லைன்ல மூவ் பண்றதுக்காக /n யூஸ் பண்ணியிருக்கேன். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பரான்சிசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். தென் நெக்ஸ்ட்
நான் ஒரு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி யூசர்ட்ட நம்பரை என்டர் பண்ண சொல்லி கேட்க போறேன். ஸோ printf டைப் பண்ணிட்டு parenthesis உள்ள டபுள் கோட்ஸ் போட்டு நான் ஒரு ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்றேன். என்டர் த நம்பர் 1. தென் ஒரு /n யூஸ் பண்ணிக்கிறேன். டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு parenthesis போட்டு செமிகோலன். ஸோ நெக்ஸ்ட் இன்புட் ரீட் பண்ணணும். நான் scanf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி கீபோர்ட்ல இருந்து 2 இன்டீஜர் நம்பரை ரீட் பண்ணி அதை வேரியபிள்ஸ்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வேரியபிள் நம்பர் 1 அண்ட் செகண்ட் வேரியபிள் நம்பர் 2. இப்போ scanf ஸ்டேட்மெண்டோட சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா scanf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கை க்ளோஸ் பண்ணும்போது டபுள் கோட்ஸ் போட்டு தான் க்ளோஸ் பண்ணணும். தென் ஒரு காமா அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு வேரியபிளோட லிஸ்ட்டை கொடுத்துட்டு parenthesis க்ளோஸ் பண்ணி செமிகோலன். இதுல கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னா என்ன டைப் ஆஃப் டேட்டா நம்ம ரீட் பண்றோமோ அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். ஸோ இன்டீஜரோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து %d. தென் நான் இப்போ scanf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்புட் ரீட் பண்றேன். ஸோ scanf டைப் பண்ணிட்டு parenthesis போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். ஸோ இன்டீஜர்ங்கிறதுனால நான் %d கொடுக்குறேன். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு காமா தென் அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் போட்டு நம்பர் 1. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை ரீட் பண்ணி நம்பர் 1ங்கிற வேரியபிள்ல அசைன் பண்ணிடுறேன். parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். சிமிலர்லி செகண்ட் நம்பரை இன்புட் வாங்குறேன். சிமிலர்லி செகண்ட் நம்பரை இன்புட் வாங்கி நம்பர் 2ங்கிற வேரியபிள்ல அசைன் பண்ணிடுறேன். தென் இன்புட் ரீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இப்போ சப்ராக்ஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ we need to subtract the two integer numbers using expression. ஸோ நான் இப்போ எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ண போறேன். ஸோ எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்றதுக்கு ஆப்ரேட்டர் வேணும். These two numbers are subtracted using arithmetic subtraction operator minus and the result is stored in a variable result. அப்போ நான் சப்ராக்ஷன் ஆப்ரேட்டர் மைனஸ் யூஸ் பண்ணி இப்போ இந்த 2 வேரியபிளை சப்ராக்ட் பண்றேன். நம்பர் 1ல இருந்து நம்பர் 2வை சப்ராக்ட் பண்றதுக்கு நான் மைனஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றேன். ஸோ சப்ராக்ட் பண்ணிடுறேன். ஸோ சப்ராக்ட் பண்ணதை நான் இப்போ ரிசல்ட்டுங்கிற வேரியபிளை அசைன் பண்ண போறேன். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ரிசல்ட்டுங்கிற அவுட்புட் வேரியபிளை கொண்டு அசைன் பண்ணியிருக்கேன். தென் இந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிக்கும் போது செமிகோலன் போட்டு முடிச்சுக்கிறேன். ஃபைனலா இந்த ரிசல்ட்டை அவுட்புட்ல பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஸோ printfல ஒரு வேரியபிளை டிஸ்பிளே பண்றதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா printf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesisக்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா அதுக்கப்புறமா வேரியபிள் லிஸ்ட் கொடுத்துட்டு parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். இதுல கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் என்னன்னா என்ன டைப் ஆஃப் வேரியபிளை பிரிண்ட் பண்றோமோ அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை அதுக்குள்ள யூஸ் பண்ணிக்கணும். தென் ஃபைனலா ரிசல்ட்டை பிரிண்ட் பண்றதுக்கு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். எனக்கு தேவையான ஸ்ட்ரிங்கை நான் இப்போ கொடுத்துட்றேன். the result is இந்த ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு இதுல வேல்யூவை டிஸ்பிளே பண்றதுக்கு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் யூஸ் பண்றது இன்டீஜர் டைப். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா அதுக்கப்புறம் வேரியபிள் நேம் கொடுக்கணும் ரிசல்ட். தென் parenthesis போட்டு செமிகோலன். தென் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் முடிச்சிட்டோம் அப்படின்னா லாஸ்டா getch அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா நம்ம அவுட்புட் பார்க்கும்போது கன்சோல் ஸ்கிரீன்ல இருந்து மானிட்டர் ப்ரோக்ராம் எழுதின பேஜுக்கு ஷிஃப்ட் பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷனை எல்லா ப்ரோக்ராம்லையுமே லாஸ்ட் லைன்ல ஆட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணணும்னா கீபோர்ட்ல இருந்து எந்த கீயை ப்ரெஸ் பண்ணாலும் அதை இன்புட்டா வாங்கிட்டு மானிட்டரை கன்சோல்ல இருந்து ப்ரோக்ராம் எழுதின பேஜுக்கு ஷிஃப்ட் பண்ணிடும். இந்த ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு getch டைப் பண்ணிட்டு parenthesis போட்டு செமிகோலன். தென் ஃபைனலா எண்டிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனோட பிகினிங்கு லெஃப்ட் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணோம். சிமிலர்லி மெயின் ஃபங்க்ஷனோட எண்டிங்கு ரைட் கர்லி பிரேஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். தென் ஃபைனலா getch ஃபங்க்ஷன் தென் மெயின் ஃபங்க்ஷனோட எண்டிங் ரைட் கர்லி பிரேஸ் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சப்ட்ராக்ஷன்ங்கிறதுனால நான் sub.c அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். கிளிக் ஓகே. தென் இந்த ஃபைலை கம்பைல் பண்றேன். எனக்கு எந்த எரரும் வரல. தென் ரன் பண்றேன். பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் printfல என்டர் த நம்பர் 1ன்னு கொடுத்திருந்தேன். அந்த ஸ்ட்ரிங் டிஸ்பிளே ஆயிருக்கு. தென் கர்சர் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன்ல பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா நான் /n யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை நான் இன்புட் கொடுக்கணும்.
நான் ஒரு நம்பர் இன்புட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் 6ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 6 வந்து கீபோர்ட்ல இருந்து ரீட் ஆகி scanf மூலமா நம்பர் 1 அப்படிங்கிற வேரியபிள்ல அசைன் ஆயிரும். தென் நெக்ஸ்ட் printfல நான் என்டர் த நம்பர் 2ன்னு கொடுத்துருந்தேன். அது டிஸ்பிளே ஆயிருக்கு. அதுலயும் /n யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ கர்சர் நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆயிருச்சு. இப்போ நான் செகண்ட் நம்பரை இன்புட் கொடுக்குறேன். 3ன்னு கொடுத்துருக்கேன். இந்த நம்பர் ரீட் ஆகி நம்பர் 2ங்கிற வேரியபிள்ல அசைன் ஆயிரும். தென் நம்பர் 1ல இருந்து நம்பர் 2 சப்ராக்ட் ஆகி அதோட ரிசல்ட் இப்போ அவுட்புட் வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கும். தென் ஃபைனலா நான் printf யூஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணியிருந்தேன். த ரிசல்ட் இஸ் அதுல %d கொடுத்துருந்தேன். அந்த %d கொடுத்த இடத்துல இப்போ சப்ராக்ஷனோட அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ 6 - 3 ஆன்சர் வந்து 3. இப்போ என்னோட ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. ஃபைனலா ஃபைல்ல போய் குயிக் கொடுத்தோன்னா டர்போஸ் எடிட்டர் க்ளோஸ் ஆயிரும். இந்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட queries-அ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டியூட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டியூட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.